மிதுனம் ராசி நாம தினமும் பார்க்குற ராசி பலன்ல மூணாவதாக வருது. மிதுனம் அப்படின்னு சொன்னாலே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே இவங்களை நம்ம சோம்பேறித்தனமாக பார்க்கவே முடியாது. பம்பரம் போல சுழன்று வேலை செய்யக்கூடிய நபர்களாக மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே போல இந்த ராசியின் சின்னம் இரட்டையராக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே இரட்டை சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை ஒரு நபர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத எளிதில் தீர்மானிக்கக்கூடிய இயல்பு உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு திறமையான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். மிதுனம் ராசி புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்காரு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய பயன்கள் என்ன, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக நடக்கும், அதை நீங்கள் எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கலாம், பாதகமாக என்ன நடக்கும், பாதகமான விளைவுகள்லேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காகவே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு வரக்கூடிய பயன்கள் எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தால் நன்மைகளை பெற முடியும். அது என்ன பரிகாரம், இது பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாலே மிதுன ராசிக்காரங்க ஒரு சிறப்பான இயல்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா உதவி செய்கிறதுக்குள்ள தயக்கமே காட்டாத நபர்கள். அதே போல் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க டக்குன்னு யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்டு நிற்க மாட்டீங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உங்ககிட்ட யார் எந்த உதவி கேட்டாலும் தயங்காமல் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அதை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துகிறவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நிதானமாக செயல்பட்டு கவனத்தோடையும் எச்சரிக்கையோடும் இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க நீங்கள். அதே போல் மிதுன ராசிக்காரங்க சேமிப்பில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அதை செலவு செய்யும் பொழுது யோசித்து தான் செலவு செய்வீங்க. அவசர முடிவு உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் சிக்கல்களை கொடுத்துருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். கடின உழைப்பை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்க தான். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அதோடு செயல்பட்டிங்கன்னா எல்லா பயன்களுமே நீங்கள் எளிதில் பெற முடியும். எல்லா விஷயத்திலையும் சிறப்பாக செயல்பட்டு நன்மைகளை பெறணும் அப்படின்னு கவனமாக செயலாற்றக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் குருவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பலம் வரக்கூடிய சூழலை அமைஞ்சிருக்கு இந்த மாதம். இந்த கிரக நிலைகள் தாங்க மாற்றம் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பலன்களும் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பார்க்காம எல்லோருக்கிட்டையுமே நாசுக்காக நடந்துக்கிட்டு அவங்கள பயன்படுத்திக்கிட்டு காரிய வெற்றி பெறும் திறமை மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். நீங்கள் விவேகமாக முடிவெடுக்கிறதுல சிறந்தவங்களாக இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் புது தெளிவு பிறக்கும். முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை கொடுக்கும். வழக்குகள் சாதகமான போக்கை தீர்மானிக்கும். தொழில் வியாபாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு அனைத்து வித பிரச்சனைகளும் தீர நன்மைகள் சேர ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்ட்டு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்லயே பார்க்கலாம். புதன்கிழமையில் நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் சேரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அது ஏன் பெருமாள் புதன்கிழமை அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான், ராசிக்குரிய கடவுள் பெருமாள். அதனால தான் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் வழிபாடு. அதுவும் துளசி மாலை அணிவித்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் எளிய முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை உண்டாகும். எல்லா வித நன்மைகளும் கிடைக்க இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும்
ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறைக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. பெருமாளின் அருளால் எல்லாவித நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் முடிஞ்சால் ஒரு முறை நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாச்சும் திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செஞ்சு வருவதால் நன்மைகளை பெற முடியும். அப்படி செல்லும் பொழுது புதன்கிழமையில் சாமி தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணி போனால் இன்னுமே நல்ல பயன்களை பெற முடியும். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் திருப்பதி போய் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, டைம் கிடைக்கும் போது திருப்பதி போகலாம். அப்படி போக முடியாதவங்க உங்களோட வீடுகளில் கூட திருப்பதி ஏழுமலையான் புகைப்படம் வச்சு வழிபடுவது நன்மை. அல்லது அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள்லையுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். கூடுதலாக கொஞ்சம் உழைப்பு மட்டும் போடணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வரலாம். மேலும் உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வேகம் இப்பொழுது உண்டாகும். ஆனாலும் பணவரத்து மட்டும் கொஞ்சம் தாமதப்படும் மாதிரி தான் இருக்குது. ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். அப்படி அலைஞ்சாலும் கடைசியில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இந்த வெற்றியை மனதில் வச்சுக்கிட்டு திறமையாக செயல்படுங்க, நன்மை கிடைக்கும். உங்களுடைய பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அப்படின்னு வந்திருக்கும். இதெல்லாம் எப்போ தீரும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்து கூட பேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகியிருந்தாலே நன்மை பிறந்திருக்கும். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதற்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பங்குதாரர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இந்த மாதம் அமையும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் ஏதாவது வேலை நடக்கணும், அது ரொம்பவும் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த ஒரு வருத்தங்களுமே இந்த மாதம் நீங்கும். ஏன்னா அரசாங்கத்தின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட வீண் பேச்சால் மன வருத்தம் வரலாம். கவனமாக நீங்கள் உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும். கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் கருத்து வேற்றுமை கூட வரலாம். ஒரு சின்ன விஷயத்தை பேசும்போது அது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது, நன்மை உண்டாக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகலாம். எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தை அன்பாக அரவணைச்சு இருங்க. வீண் பிரச்சனையில் தலையிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் சரி, உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் சரி, நீங்கள் ரொம்பவும் நெருங்கி பழகிறவங்களாக இருந்தாலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்படணும். ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா கூட உங்களோட வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிங்க. பெண்களுக்கு வேணால் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனதில் புது தெளிவு பிறக்கும். எல்லா விஷயத்தையுமே நீங்களுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கும். நீங்களே எதிர்பாராத செலவு திடீர்னு வரலாம். இடம், வீடு, சொத்து, மனை சம்பந்தமான காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும். ஏற்கனவே செஞ்ச காரியத்திற்கான பலன் அடைய வேண்டிய சூழ்நிலை இப்போது உருவாகி இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுங்க. வெளிநாட்டு பயணங்கள் வரும். அதில் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வாங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். வாகனம் மூலம் லாபம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினாங்கன்னா கண்டுக்காமல் ஒதுங்கி போகிறது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ருசியான உணவு உண்ண போகிறீங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்ய போகிறீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாக போகுது. பண வரத்துமே சீராக இருக்கும். உங்களுடைய கடுமையான முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். வீண் வாக்குவாதத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். மேலும் செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக செயல்படுங்க. அனைத்து வித பிரச்சனைகளும் தீர புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். பெருமாளின் பரிபூரண அருளும் உங்களுக்கு உண்டாகும். இறைவனின் அருளால் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம்.
என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.